வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக பட்ஜெட் பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு சில முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் ப்ரொப்போஸ் ஆகிருக்கு. இதில் என்னுடைய கவனத்தை ஈர்த்த இனிஷியேட்டிவ்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கிளஸ்டர்ஸ். தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகள், மாவட்டங்கள் இதை சூஸ் பண்ணி அங்கே சில பயிர்களை விளைவித்து இதன் மூலமாக நாம் வேளாண்மையை பெருக்குவது. உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ, ஜாஸ்மின் மதுரை ரீஜன், பலாப்பழம் ஜாக் ஃப்ரூட் கடலூர் ரீஜன், சில்லிஸ் மிளகாய் சிவகங்கா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் கிளஸ்டர்ஸை உருவாக்குறதுனால விவசாயிகளுக்கு வருமானம் பெருகும். அது இல்லாமல் இந்த கிளஸ்டர்ஸை ஆக்ரோ ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸாகவும் மாற்றலாம். இந்த கிராப்ஸை எடுத்து அதை பதப்படுத்தி அதை ப்ராசஸ் பண்ணி விற்பனை செய்யலாம். இதில் இன்னும் வருமானம் அதிகம். இதில் எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணலாம். இந்த ஆக்ரி கிளஸ்டர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் கிளஸ்டர்ஸ் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ். அதே நேரத்தில் எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் டாஸ்மாக் பற்றி எந்த ஒரு பெரிய அறிவிப்பும் வரல. டாஸ்மாக் அப்படின்னாலே அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளை நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, எல்லாரும் போய் குடிக்கிற இடம், ஆல்கஹால் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இப்படி தான் நம்ம பார்க்குறோம். ஏன் அரசே தமிழ்நாட்டில் மது விற்பனை செய்கிறாங்க அப்படின்றதுக்கான பதிலை நம்ம சேனலில் நான் பல முறை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசு மக்களுக்கு எல்லாத்துக்கும் சாராயத்தை விற்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு காரணம் இருக்குது. ப்ரைவேட் செக்டர் கையில் மது விற்பனை போயிடுச்சுன்னா அது அன்ரெகுலேட்டட் ஆகிடும், அன்கண்ட்ரோல்டு ஆகிடும். யார் அதை குடிக்கிறாங்கன்னு ரெகுலேட் பண்ண முடியாது. சிறுவர்கள் கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்யூச்சரில் விற்பனை அதிகமாகிட்டே போகும். ஆனால் அரசே விற்பனை பண்ணால் அதை கண்ட்ரோலில் வைக்கலாம், ரெகுலேட் பண்ணலாம். அது இல்லாமல் இந்த மது விற்பனையினால் ஒரு சில பிரச்சனைகள் சொசைட்டியில் நடக்கும். அது இல்லாமல் இதோடு சேர்த்து சில இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நடக்கும். இதையும் பெட்டராக கவர்மெண்ட் வாட்ச் பண்ணலாம். இந்த அடிப்படையில் தான் அரசு டாஸ்மாக் ஷாப்ஸை நடத்துகிறாங்க. அதே நேரத்தில் அரசு என்ன பண்ணணும்னா, டாஸ்மாக் ஷாப்ஸை ஃப்யூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். இதை தான் பண்ணணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த டாஸ்மாக் ஷாப்ஸோட நம்பர் அதிகமாகுது. இது தவறு. அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை ஒரு வருவாயாக பார்க்குறாங்க. எக்ஸைஸ் வரி மூலமாக அரசுக்கு வருமானம் வருது. வருடாவரம் கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் வருது. இதனால் அரசு டாஸ்மாக் வியாபாரத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறது இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லப்போனால் இந்த வருவாயை வச்சு தான் இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்க்கு அரசு செலவு பண்ணுது. எஜுகேஷன், ஹெல்த் கேருக்கெல்லாம் கூட செலவு பண்ணுது. இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சிச்சுவேஷன் இருக்குது. சரி, இதை எப்படி மாற்றுறது? இப்போ அந்த வரி வருவாயை தாண்டி நாம் என்ன பண்ணணும்னா, நான் டேக்ஸ் ரெவன்யூ, வரி அல்லாத வருவாய் அதிகமாக உருவாக்க ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு இந்த அக்ரிகல்ச்சரல் கிளஸ்டர்ஸ் மூலமாக ஃபுட் ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கலாம். இதனால் பல 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். டாஸ்மாக் அப்படின்றது மது விற்பனை செய்யக்கூடிய இடமாக நம்ம பார்க்குறோம். அது ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி. அதில் எதை வேணால் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அங்கே மது விற்கப்படுது. ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டில் நிறைய ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸை ஆரம்பித்து அதில் உருவாக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து டாஸ்மாக் கடைகளில் விற்கலாம். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃப்யூச்சரில் இந்த டாஸ்மாக் ஷாப்ஸில் ஆல்கஹால் சேல்ஸை குறைச்சி நிறைய ஷாப்ஸில் அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி ஆல்கஹால் சேல்ஸ்க்கு பதிலாக ஃபுட் ப்ராடக்ட்ஸுடைய விற்பனையை இந்த டாஸ்மாகில் நடத்தலாம். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதை விற்பனை பண்ணலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதில் செய்யக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் இதில் விற்பனை பண்ணலாம். சிறுதானியங்கள், தேன், பனை வெல்லம் போன்ற பொருட்களையும் இந்த டாஸ்மாக் கடைகள் மூலமாகவே நம்ம விற்பனை பண்ணலாம். இந்த டாஸ்மாக்னுடைய அந்த ரோலையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்யூச்சரில் மாற்றணும். இந்த முயற்சியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி.